வணக்கம் துர்வாஸ் மக்களே, வெல்கம் டு துருவன் டிரைவர்ஸ். நான் உங்கள் திருவொற்றியூர் சிவகார்த்திக் TSK. நம்ம தமிழ்நாடு அரசு படித்த வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்காக மாதந்தோறும் உதவித்தொகை கொடுக்குறாங்க துர்வாஸ். இந்த உதவித்தொகையை வீடியோ பார்க்குற உங்களை யாராச்சும் வாங்கியிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க துர்வாஸ். இந்த உதவித்தொகையை உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த உதவித்தொகையை நீங்கள் வாங்குறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துர்வாஸ். நம்ம வீடியோவை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்க்கும்போது தான் இந்த வீடியோ மற்ற எல்லாரும் பார்க்குற மாதிரி யூடியூப்பில் வருங்க. அப்புறம் மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் முடிஞ்சா ஒரு ஷேரும் பண்ணிவிடுங்க துர்வாஸ். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஐயோ ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா. சரி, ஓகே துர்வாஸ், இந்த உதவித்தொகைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அப்லோட் பண்ணியிருக்கேங்க. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. உதவித்தொகை விண்ணப்பிக்க சில முக்கிய குறிப்புகள் இருக்கு துர்வாஸ். அதை பத்தி இப்ப நம்ம டீட்டெயிலா பாயிண்ட் பை பாயிண்டா பார்க்கலாங்களா? நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் இல்லைனா ஃபெயில் ஆயிருந்தாலும் இந்த உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க 12th பாஸ் அப்படி இல்லைனா அதுக்கு சமமான அளவு படிச்சிருந்தாலும் கிடைக்குங்க. அப்புறம் நீங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் கிடைக்குங்க துர்வாஸ். இதுல இன்ஜினியரிங், மெடிக்கல், விவசாயம், லா, வெட்டினரி மெடிக்கல்னு இந்த 5 டிகிரிக்கு மட்டும் இந்த உதவித்தொகை கிடையாதுங்க. அப்புறம் 5 வருஷத்துக்கு நீங்க கண்டிப்பா எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு செஞ்சிருக்கணும் துர்வாஸ். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 72,000க்கு மேல இருக்கக்கூடாது துர்வாஸ். இதை முக்கியமா பார்த்துக்கங்க, ஓகேங்களா? அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா SC/ST அப்ளிகண்ட்டுக்கு 45 வயசு வரைக்கும், அதர் கேஸ்டுக்கு 40 வயசு வரைக்கும் இதை நீங்க அப்ளை செஞ்சு வாங்கலாம் துர்வாஸ். நீங்க உதவித்தொகை வாங்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் அல்லது பிரைவேட்ல ஜாப் கிடைச்சுனா மட்டும் இல்லைங்க, நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது என்டர்பிரனரா இருந்தா கூட இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல சொல்லுங்க துர்வாஸ். நீங்க இந்த உதவித்தொகை காலத்துல மறக்காம உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் துர்வாஸ். இதுல நீங்க 3 வருஷத்துக்கு உதவித்தொகை வேணும்னா ஒவ்வொரு 3 மாசத்துக்கும், அதாவது முதல் காலாண்டு சொல்லுவாங்க, ஒவ்வொரு காலாண்டுக்கும் நீங்க சுய உறுதிமொழி ஆவணம் அதாவது செல்ஃப் அஃபிடவிட் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல தரணும் துர்வாஸ். அதோட டாக்குமெண்ட்டும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. இந்த உதவித்தொகை வாங்குறதால உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரியாரிட்டி எதுவும் ஆகாது துர்வாஸ். நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்களை எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் துர்வாஸ் மக்களே. இந்த உதவித்தொகைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் அப்புறம் டீட்டெயில்ஸையும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் துர்வாஸ். டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துங்க துர்வாஸ் மக்களே. சரி, ஓகே துர்வாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் அண்ட் ஒரு ஷேரும் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம நம்ம துருவன் டிரைவர்ஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவொற்றியூர் சிவகார்த்திக் TSK.